வெல்கம் டு அதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப டேஸ்டான ஒரு செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை தேடி வந்து சேரும். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மட்டன் குழம்பு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 துண்டு பட்டையை உடச்சி போட்டிருக்கேன். 6 கிராம்பு, ஒரு பெரிய அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலையை உடச்சி போட்டிருக்கேங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். வீட்டிலே அரைச்சிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த சின்ன வெங்காயம் தாங்க. இதோட 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிலோ போல் கழுவி வச்ச மட்டன் மஞ்சள் தூள் போட்டு கழுவுனதுங்க, அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி போட்டிருக்கேன். இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ரெடிமேடாகவே கிடைக்கும் கடையில், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள்னு, அதை வாங்கிக்கோங்க. இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள்னே கிடைக்குதுங்க, தனி மிளகாத்தூள் இல்லை, குழம்பு மிளகாத்தூள் கிடைக்குது. அதை வாங்கி போட்டுக்கோங்க. அதில் எல்லா மசாலா ஜாமானும் இருக்குது, மிளகு, சீரகம் எல்லாமே இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறக்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, 8 முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. 5 விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தா இப்படி இருக்கும். உங்களுக்கு தேங்காய் போட வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை நான் போட்டுட்டேன். அதில் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. தேங்காவை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் இருந்தது கிண்ணத்தில், அதை எடுத்து போட்டுக்கிறேன். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா அந்த எண்ணெய்லாம் வரும், பிரிஞ்சு வரும். அப்போ நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன கொத்தமல்லி தழையை போட்டுருங்க. கமன் வாசனையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி. நம்ம சண்டே ஆனால் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள்.